தானங்களிலேயே சிறந்தது அன்னதானம். இந்த பழமொழிக்கு ஏற்றாற் போல ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் துணையாளர்களுக்கு ₹1 சாப்பாடு வழங்கி வருகின்றனர் ஒரு தம்பதியினர். அது குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை இப்போது பார்க்கலாம். ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஏராளமானோர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிகிச்சைக்காக வருகின்றனர். மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட உள்நோயாளிகளுக்கு மருத்துவமனையிலிருந்து இலவசமாக உணவு அளிக்கப்படுகிறது. ஆனால் அவர்களுக்கு துணையாக வருபவர்கள் வெளியில் சென்று சாப்பிடுவதால் தினசரி ₹150 வரை செலவாகிறது. இந்நிலையில் நோயாளிகளை மருத்துவமனைக்கு அழைத்து வருபவர்களுக்கு ₹1 சாப்பாடு வழங்கி வருகின்றனர் ஈரோட்டைச் சேர்ந்த வெங்கட்ராமன், ராஜலட்சுமி தம்பதியினர். கடந்த சில ஆண்டுகளாக இந்த சேவையை செய்து வரும் இவர்கள் இலவசமாக கொடுத்தால் அதனை வாங்குபவர்கள் மனதளவில் சிரமப்படுவார்கள் என்பதால் ₹1 சாப்பாடு தருவதாக தெரிவிக்கின்றனர். நிறைய பேர் சாப்பாட்டுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறாங்க. கூலி வேலை செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சாப்பாடு ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கிறதே அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குதுங்க. நிறைய பேர் இந்த வறுமையில் கஷ்டப்படுறாங்க. காரங்களாம் ரொம்ப ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தோம்னா அவங்க சொல்கிறத கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால் சரி நம்மளால் முடிஞ்ச இந்த உதவி செய்யலாம். காலையில் மருத்துவமனைக்கு செல்லும் வெங்கட்ராமன் அங்கு உணவு வாங்க முடியாமல் அவதிப்படுபவர்களை தேடிச் சென்று அவர்களுக்கு டோக்கன் வழங்குகிறார். ஆரம்பத்தில் ஒரு நாளைக்கு 20 டோக்கன் வரை வழங்கி வந்த இந்த தம்பதியினர் தற்போது 70 டோக்கன்கள் வரை வழங்குகின்றனர். வருங்காலத்தில் இன்னும் அதிகம் பேருக்கு உணவளிக்க விரும்புவதாகவும் கூறுகிறார் வெங்கட்ராமன். அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வறுமை கோட்டை கீழே உள்ளவங்க, வசதி இல்லாதவங்க, சாப்பிட முடியாதவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. ஒரு 200-300 பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் செய்யணும், இன்னும் நிறைய பேர் செய்யணுன்ட்டு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். வெங்கட்ராமன் தம்பதியினரின் சேவை மூலம் நல்ல உணவு கிடைப்பதுடன் தன் உறவினர் மருத்துவ செலவையும் கவனித்துக் கொள்வதாக தெரிவிக்கிறார் பவானியிலிருந்து ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு வந்த பூந்தாமரை. இதே கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா எங்களால் சாப்பிட முடியாதுங்க, உசுறு இருக்காது, முடியாதுங்க, எங்களால் வசதி இல்லைங்க, முடியாது. அதனால எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு குறையில்லாத இவங்க உதவி பண்ணுறாங்க. நாங்கள் அதை வச்சு தான் நோவும் பார்த்துக்கிறோங்க, சாப்பாடும் சாப்பிட்டுக்கிறோமுங்க. கருவறையில் ஆரம்பித்து கல்லறை வரை காசு தந்தால்தான் வேலை நடக்கும் என கூறும் தற்போதைய நிலையில் ₹1 உணவளிக்கும் வெங்கட்ராமன் தம்பதியினரின் சேவை பாராட்டுக்குரியதுதான். மகேஸ்வரன், நியூஸ் 7 தமிழ், ஈரோடு.